தேசிய அளவில் கல்வி எங்க சிறந்த விளைவு கிடைக்குது, எத்தனை சதவீதம் படிக்கிறார்கள், எத்தனை நபர்கள் பட்டதாரிகள் ஆகிறார்கள் என்ற எந்த ஒரு அளவுகோல் எடுத்தாலும் பொதுவாக தென் மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் டெல்லியில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி பீகார்லயோ ராஜஸ்தான்லயோ ஏன் குஜராத்லயோ தமிழ்நாடுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்க சொல்ற கொள்கையை தான் நீங்க பின்பற்றணும்னு சொன்னோம். இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும். இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பேன். நானே கிண்டர்கார்டன்ல உட்காந்துட்டு நான் உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கிண்டலா தான் பார்க்கணும். முதல் அதை தாண்டி எந்த கொள்கை எப்படி செயல்படுத்தப்படுகிறது, எது எங்க ஆக்சுவலா நிறைவேற்றப்படுகிறது என்பதை பற்றி பல முறை நான் விளக்கி இருக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 2 மொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா கூறினபடி இரட்டை மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி உலக அளவில் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் பல சிறந்த பணிகளிலும் என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பல கார்பரேட்ல பெரிய இடத்திலும் அரசாங்கத்தில் பெரிய இடத்திலும் பணி செய்து வருகிறோம். எனவே நம்ம கல்வி திட்டத்தில் இந்த இரட்டை மொழி கொள்கையில முறை மற்றும் இல்லைன்றதை தாண்டி நிறை இருக்கு என்றதை நிரூபிச்சு வைத்தோம். இப்ப நான் சொல்றேன், இரட்டை மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாத வட மாநிலங்களில், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க திணிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படக்கூடாது. எனவே இரட்டை மொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அதோடைய நல்ல பலன்களை அனுபவிக்கும் மாநிலங்களுக்கு, ஒரு மொழி கொள்கையை கூட சரியா நிறைவேற்ற முடியாத மாநிலங்கள், அதுல இருந்து வந்த அரசாங்கம் நாங்க சொல்றதுதான் கத்துக்கணும்ன்றது ஒண்ணு கூட சரியில்லாதவங்க அவங்க எப்படி 2 கொண்டாட போறாங்க, அடுத்தாப்புல 3 கொண்டாட போறாங்க. அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போய்தான் ஒழுங்கா இருக்கவங்க 2ல இருந்து 3 ஆக்குன்னு சொல்றது 2வது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. இதையெல்லாம் தாண்டி நான் சொல்றேன், சட்டமைப்பு என்றது மாநில அரசாங்கங்களுக்கு சில உரிமை கொடுக்குது, ஒன்றிய அரசாங்கத்துக்கு சில உரிமை, சிலது 2 பேருக்கும் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற லிஸ்ட்ல இருக்கு. அதுல கல்வி ஒண்ணு. ஆனால் ஒரு பாலிசி அப்ரோச்சாக, ஒரு கொள்கை பரப்பு விருப்பமாக சட்டத்தில் இடம் பெறாத ஒரு என்ன சொல்றது விருப்பக்கூடிய ஒரு மாடலாக இந்த NEP-யை கொண்டாந்து விட்டு சட்டமைப்பில் இடம் பெறாத இந்த கட்டாயத்தை நீங்கள் அமல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி சட்டமைப்பு படி 15வது நிதிக்குழுப்படி எல்லா ஆதாரங்களும் படி நம்மளுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இது கொடூரமான சர்வாகி செய்கிற வேலை, சர்வாதிகாரி செய்கிற வேலை. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இது அமைச்சர் வெளிப்படையாக சொன்னது நல்ல நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். அதாவது சட்டத்துக்கு தாண்டி உங்க விருப்பத்தை மக்கள் வரிப்பணத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்வீர்கள் என்றது நிரூபித்ததை அவர் வாயிலாக நிரூபித்தது நல்லது என்று கருதுகிறேன். முதலமைச்சர் இதை பற்றி விளக்கமாக கேட்டிருக்கிறார். சட்டமைப்பில் எங்க இடம் பெறுது உங்களுடைய விருப்பம் ஒரு கொள்கை முறையை கட்டாயப்படுத்தி அது இல்லைன்னா அது நாங்க அமல்படுத்தலைன்னா எங்க பணம் வரக்கூடாதுன்னு எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்டிருக்காரு. இன்றைக்கு பொது வழியில் விவாதமோடு இருக்கிறது. நான் கருதுகிறேன் அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் நிக்க போகிறது. ஒரு மாநிலத்துடைய நிதிக்குழு பரிந்துரையில் நிதிநிலை அறிக்கையில் வந்த திட்டம்படி வழங்கப்பட வேண்டிய பணத்தை அவர்களுக்கு வழங்காமல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கைமுறுக்கும் தனிநபர் கருத்துள்ள சட்டமைப்பில் இடம் பெறாத ஒரு விருப்ப செயலை
அவர்களுடைய விருப்ப செயலை நாங்கள் கட்டாயப்படுத்தி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பார்கள் என்பது வெளிப்படையா சொன்னது என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமைப்புக்கு விரோதமானது. அப்ப இந்த ஜனநாயகம் உருவாக்கப்பட்ட சட்டமைப்பால் நடத்தப்படுற நாட்டில் உச்ச நீதிமன்றம் இல்லை ஏதோ ஒரு நீதிமன்றம் இன்னும் செயல்பாட்டில் இருக்கு, சட்டமைப்பு இன்னும் நிலைப்பாட்டில் இருக்கு என்றதை நிரூபிக்கும் வகையில் இத்தகைய ஒன்றிய அமைச்சருடைய செயல்களையும் வார்த்தைகளும் கண்டிக்கும் என்று நான் கருதுகிறேன், எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.